நம்முடைய பாஸ்டருக்கும் இந்த கூடுகை ஒழுங்கு செய்கிற எல்லா வாலிப தம்பிமார்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. நாம வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின அந்த 2ஆம் நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த தீமோத்தேயுக்கு எழுதின இந்த நிருபத்தினுடைய பின்னணி ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் சொல்றது என்னன்னா, அன்றைக்கு பிரபலமா இருந்த பட்டணங்கள்ல மிக முக்கியமான ஒரு பட்டணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எபேசு. அந்த எபேசு பட்டணம் கிரேக்கர்களாலும் பல்வேறு மதத்தினுடைய கலாச்சாரங்களினாலும் நிறைந்ததான ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபைக்கு ஒரு மூப்பனாக, ஒரு ஊழியக்காரனாக அனுப்பப்பட்டவன் தான் இந்த வாலிபனாகிய தீமோத்தேயு. அந்த அந்நிய கலாச்சாரங்கள் நிறைஞ்ச பட்டணத்துல ஊழியம் செய்வது என்பது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். அதனாலதான் பவுலுடைய நிருபங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பொதுவான நிருபங்களை ஒரு சில எழுதியிருப்பாரு. குறிப்பிட்ட தனிப்பட்ட நபர்களுக்குன்னு எழுதப்பட்ட சில நிருபங்கள்ல இந்த தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், தீத்துவுக்கு எழுதின நிருபம், பிலமோனுக்கு எழுதின நிருபம், இது தனிப்பட்ட நபருக்காக, அதாவது வாலிப பிள்ளைகள் அந்த நாட்கள்ல தன்னுடைய தோலை கொடுத்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்தாங்க. அதுவும் நாம இப்ப வாழ்றது போல அது ஒரு மோசமான ஒரு பட்டணம், பலவிதமான கலாச்சாரங்கள் நிறைஞ்ச பட்டணம். அப்படிப்பட்ட அந்த எபேசு பட்டணத்துல ஆண்டவருடைய வேலையை ஒரு சீசனாக, ஒரு உண்மை உள்ள இருதயத்தோடு கூட ஒரு நல்ல பணிவிடைக்காரனாக செய்ய வேண்டும் என்பதை பவுல் விரும்பினபடியினால 2 நிருபங்களை அவருக்கு எழுதுறார். அந்த 2 நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரனாக மாத்திரமல்ல, ஒரு கிறிஸ்தவனாக எப்படி அந்நிய கலாச்சாரங்களுக்கு மத்தியிலே நம்ம வாழணும். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற பெரிய சவால்கள் அன்னைக்கு இல்லைன்னு கூட நாம சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்முடைய தலைமுறையில இந்த கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு விரோதமாக நிறைய சவால்கள் வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி அந்நிய பட்டணத்துல இருந்த பெரிய சவால்களுக்கு மத்தியில அந்த வாலிபனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட் அவன் செய்வதற்காக, அவனை உற்சாகப்படுத்துவதற்காக எழுதுற நிருபத்துல அவர் இந்த வார்த்தையை ஏன் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்புறோம். இப்ப திரும்ப வாசிங்க 19ஆம் வசனம். ஆகிலும் கவனிங்க, எதை இந்த பவுல் இந்த இந்த தீமோத்தேயுக்கு ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னா, அஸ்திபாரம். சொல்லுங்க, என்னதுங்க? அஸ்திபாரம். கவனிங்க, இந்த அஸ்திபாரம் நாம நிற்கிறதான, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நிற்கிறதான, எப்படி ஒரு கட்டிடத்திற்கு அது நிற்பதற்காக ஒரு அஸ்திபாரம் போடப்படுகிறதோ, அதுபோல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய விசுவாச வாழ்க்கை இந்த அந்நிய கலாச்சாரங்களுக்கு மத்தியில, பல்வேறு விதமான சவால்களுக்கு மத்தியில நாம உறுதியாக கிறிஸ்துவுக்குள்ள நாம கட்டப்படணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய அஸ்திபாரம் ரொம்ப 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 முக்கியம். அடிக்கடி சோர்ந்து போகிறதும் பலவீனப்படுகிறதுமான இந்த போராட்டம் ஒருவேளை ஒரு வாலிபனுக்கு மட்டும்தான் வருது அல்லது ஒரு விசுவாசிக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு கிடையாது. இந்த உலகத்துல தேவனால வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அந்த போராட்டம் உண்டு. ஒருவேளை மேடையில நாம ஒரு பெரிய ஸ்டாரா நம்ம ஒரு ஊழியக்காரரை நம்ம பார்த்திடலாம். ஆனா அவர்களும் கூட தங்களுடைய ஓட்டத்துல நிறைய விசுவாச போராட்டத்தை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஆகையினாலதான் இந்த அந்நிய பட்டணத்துல, மோசமான கலாச்சாரங்கள் நிறைஞ்ச பட்டணத்துல, பரிசுத்தத்திற்கே சவால் விடக்கூடியதான அந்த பட்டணத்துல இந்த தீமோத்தேயுவுக்கு இந்த பவுல் ஞாபகப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய ஒரு நூதனமான, ஒரு பெரிய வானத்திலிருந்து வந்த ஒரு வெளிப்பாடு, தூதன் கொடுத்த ஒரு வெளிப்பாடு, அது இது பரலோகத்தை பத்தின காரியம், பரலோகத்துக்கு எப்படி போறதுன்ற காரியம், இந்த மாதிரிலாம் தேவையில்லாத ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வாலிபனாக நீங்க கிறிஸ்துவுக்குள்ள எப்படி உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளணும், போராட்டங்களுக்கு மத்தியில எப்படி நீங்க நிலைச்சு நிக்கணும் அப்படிங்கிறதான அட்வைஸ் அவர் கொடுக்கறத பாக்குறாரு. அதனாலதான் இந்த 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைச்சிருக்கு. இப்ப இந்த கேள்வியை நம்ம கேட்கும் பொழுது இங்க பாருங்க, ஆகிலும்
தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அந்த அஸ்திபாரத்திற்கு முத்திரையாயிருக்கிறது. அல்லேலூயா. அஸ்திபாரம் ஒண்ணு இருந்தா இது தேவனுடைய அஸ்திபாரம் சொல்லத்தக்கதான ஒரு முத்திரை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நாமத்தை சொல்லுகிற எவனோ எதை விட்டு விலகணுமா? அநியாயத்தை விட்டு விலகணும். அப்படி அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே ஒருவன் பாவத்தில் வாழுவானானால், அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே ஒருவன் தவறாய் வாழுவானால், அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே அக்கிரம கிரியைகளோடும் இருளின் கிரியைகளோடும் அவனுக்கு பங்கு இருக்குமானா அவன் நிக்கிற அஸ்திபாரம் தப்புன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். கவனிங்க, நான் உண்மையிலேயே தேவனுடைய அஸ்திபாரத்தின் மேலதான் நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன முத்திரை, அதுக்கு என்ன அத்தாட்சின்னா ரெண்டு சொல்றாரு. ஆனா நமக்கு தேவையானது என்னன்னா அநியாயத்தை விட்டு விலகு. அப்படி விலகுகிற இருதயம் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்குமானா அப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நமக்கு நிறைய குழப்பம் வரும், நிறைய என்ன நம்ம அதாவதுங்க மறுபடியும் சொல்றேன், போராட்டங்கள் வராதுன்னு சொல்லி ஆண்டு சொல்லவே இல்லை. போராட்டங்கள் வரும். ஆனா அந்த போராட்டங்களின் மத்தியில அவ்வப்போது நான் சரியான ஒரு அஸ்திபாரத்தின் மேலதான் நிக்கிறேனா அப்படின்னு நாம செக் பண்ணணும்னா அநியாயத்தின் மேலே, பாவத்தின் மேலே, அருவருப்பின் மேல எனக்கு ஒரு வெறுப்பு வருகிறதா, அதை விட்டு விலக வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கி நிற்குமானால் கட்டாயம் நாம எங்கதான் நிக்கிறோம்? கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேலதான் நிக்கிறோம், சரியான அஸ்திபாரத்தின் மேலதான் நிக்கிறோம். இப்போ இந்த உலகத்துல நிறைய பிராண்ட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? 1000 துணிமணிகள் இருந்தாலும் சில பேர் வந்து அந்த பிராண்ட் டிஷர்ட், அந்த பிராண்ட் ஷர்ட், அந்த பிராண்ட் பேண்ட்டை தான் வாங்குறத நம்ம பாக்குறோம். அது மாதிரி மொபைல் போன் எடுத்துட்டீங்கன்னா சில பிராண்ட் வந்து ரொம்ப சுப்ரீம் லெவல்ல இருக்கு, அப்ப கேட்டு வாங்குறோம். அப்ப என்ன செய்யறாங்க? இது என் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து நம்ம பக்கத்து தெருவில் இருக்காது, அதை தேடி சில நேரத்துல பாண்டிச்சேரிக்கெல்லாம் போவோம். அதை தேடி சில நேரத்துல ஒரு டிஸ்பிளே போயிருச்சுன்னா அந்த டிஸ்பிளேக்கான வந்து சர்வீஸ் பண்றதுக்கு சர்வீஸ் ஸ்டேஷன் வந்து இங்க எதுவுமே இருக்காது, எங்க இருந்தாலும் போய் கொடுக்குறோம். காரணம்னா அந்த பிராண்டு பொருள் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா அவங்களோட அங்கீகாரம், ஆப்பிளா இதான்ப்பா, இந்த டிஷர்ட்டா இதான். அப்ப ஓடி போய் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் வாங்குறது என்னன்னா கண்மூடி அந்த பிராண்ட், அவங்க கொடுக்குற அந்த தரம். அதுபோல இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கு. இந்த அஸ்திபாரத்தினுடைய அந்த முத்திர பிராண்ட் என்னன்னா அதன் மேல் நிற்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அநியாயத்தை வெறுக்கிற ஒரு இருதயம் இருக்கணும். அல்லேலூயா. பாவத்தை வெறுக்கிற ஒரு இருதயம் இருக்கணும். போராட்டம் வரும், அது பைபிள் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கூட அவைகளுக்கு மத்தியிலும் அநியாயத்தை வெறுக்கிறவர்களாக நாம இருப்போமானா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நாம எதன் மேலதான் நிக்கிறோம்? சரியான ஒரு அஸ்திபாரத்தின் மேல நாம நிக்கிறோம். இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல பவுல் வந்துட்டு ஏன் வந்து இந்த ஒரு சத்தியத்தை அவர் சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருக்கு இருந்த பிரச்சனையை நான் சொல்றேன். திரும்ப அந்த வசனத்தை பாருங்க. 19ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குதுங்க? ஆகிலும். இங்க பாருங்களேன், ஆகிலும் அப்படிங்கிற கேள்வியை எப்பெல்லாம் நம்ம கேட்க தவறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம். இப்போ நான் ஒண்ணு சொல்றதுனால நீங்க ஏத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்ப உங்களுக்குன்னு நான் சொல்ற விஷயத்தின் மேல ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்குமா இல்லைங்களா? அதாவதுங்க இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்குவோம், அந்த காரியத்துல உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் கட்டாயம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சொல்லுங்க. கட்டாயம் இருக்கணும், ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கணும். அப்ப நான் வந்து நீங்க எந்த காரியத்தை நீங்க வந்து பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை நான் பேசும் பொழுது நீங்க உங்க பர்சனல் ஒப்பீனியன் என்கிட்ட சொல்லி இப்படியும் இருக்கு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அதைத்தான் பவுல் என்ன பண்றாருன்னா, 1000 விஷயம் இருக்கலாம்ப்பா, அவங்க மாறிட்டாங்க, இவங்க மாறிட்டாங்க, அது மாறிடுச்சு, இது மாறிடுச்சுன்னு சொல்லி நான் பல காரியங்களை காட்டி இந்த அஸ்திபாரத்தை விட்டு விலகி போறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரைட், நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆகிலும் இப்படி ஒரு சத்தியம் இருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, பவுல் அந்த ஆகிலும் என்கிற வார்த்தையை அழுத்தம் திருத்தமா அந்த தீமோத்தேயுக்கு சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? இப்ப என்ன பிரச்சனை இருந்துச்சு வாசிங்க. ஏன் என்ன மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு, எதுக்காக வந்து இந்த அஸ்திபாரத்தை வந்து அவர் ரிமைண்ட் பண்றாரு, நிலைச்சிருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன மாதிரி சூழல்? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. இவைகளை சிலர் நோக்காமல் கவனிங்க, வீண் பேச்சு. இங்க கவனிங்க,
என்னங்க? வீண் பேச்சு. பக்தி விருத்தின்ற பேர்ல பேசப்படுகிற வார்த்தைகள்லாம் இன்னைக்கு என்ன மாதிரி பேச்சா தான் இருக்கு? வீண் பேச்சு. அப்ப இந்த வீண் பேச்ச கேட்டு சத்தியத்தை விட்டு விலகி போன கூட்டம் அன்னைக்கு இருந்துச்சு. அடுத்தது 4ஆம் அதிகாரம், அதே 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இதெல்லாம் சிச்சுவேஷன் வாசிங்க. ஆகிலும் இங்கேயும் வருது பாருங்க அந்த வார்த்தை, ஆகிலும் ஆவியானவர் மறைமுகமாக அல்ல வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் கவனிங்க. அடுத்ததாக அந்த எபேசு பட்டணத்துக்குள்ள இந்த தீமோத்தேயுக்கு இருந்த சவால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயம், வஞ்சிக்கிற ஆவி, கள்ள உபதேசங்கள். அடுத்த சூழ்நிலை. அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிங்க. இதே 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தை வாசிங்க. 19. அடுத்தது அங்க இருந்த கூட்டத்துல, பிலிவர் கூட்டத்துல இன்னொரு கூட்டம் என்னன்னா, தங்களுடைய நல் மனசாட்சியை கெடுத்து கொண்டவர்கள் தங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தின ஒரு கூட்டம். ஓகேங்களா? அடுத்தது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 21, 22. 6ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம் 21, 22. மன்னிக்கணும், 20, 21 வாசிங்க. ஓ தீமோத்தேயுவே, திரும்ப சொல்றாரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி அடுத்தது என்னன்னா, ஞானம்னு சொல்லுவாங்க, அது ஒரு கொள்கையின் விபரீதம். நல்லா கவனிக்கிறீங்களா? இதுதான் ஞானம்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா ஞானத்திற்குரிய எந்த சாந்தமோ, ஞானத்திற்குரிய எந்த ஒரு போதனைகளும் அந்த உபதேசத்துல என்ன செய்யாது, இருக்காது. அதனால ஒரு கூட்டம் சொன்ன என்ன செய்தாங்களாம், எதை விட்டு விலகி போனாங்களா? விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். இப்ப இந்த வசனத்துல நான் ஏன் சொல்றேன் சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொன்னீங்க. எதுக்கு இவர் ஏங்க இவங்க விலகி போயிட்டாங்க, ஏங்க அவங்க விலகி போயிட்டாங்க, ஏங்க இந்த உபதேசம் கேட்க கூடாதா, ஏங்க அந்த சத்தியம் கேட்க கூடாதா, ஏங்க இவங்க பேசுறாங்களா, ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களேன்னு சொல்லி நம்ம சுற்றி நிறைய தேவையற்ற உதாரணமாக வாழுகிற மனிதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க மேல நம்ம கண்களை வச்சு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, நாம விசுவாசத்தை விட்டு விலகிட கூடாதுங்கிறதுலதான் பவுல் ரொம்ப கவனமா இருந்தார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. இப்போ 2 தீமோத்தேயுக்கு வரலாம். அதுல 2ஆம் அதிகாரத்துல நமக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நாம வாசிக்கலாம். எதை வாசிக்கலாம்னா, வேண்டாம், 3ஆம் அதிகாரம் டைம்ல 3ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 7 வரைக்கும் ஸ்பீடா வாசிங்க. அறிவாயாக கவனிங்க, அந்த ஆட்டிடியூட் எல்லாம் பாருங்க. மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் கவனிங்க அகந்தை உள்ளவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் குடிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் ஈடுபட்டு எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். ரைட்டுங்க. இந்த 7 வசனம் வரைக்கும், 1ல இருந்து 7 வசனம் வரைக்கும் வாசம் பார்த்தீங்களா? இதுதான் அன்றைக்கும் இன்றைக்கும் நாம சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிற அநியாயங்கள். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. இவ்வளவு ஒரு மோசமான குணலட்சணங்கள் நிறைந்த
ஒரு கலாச்சாரத்திற்குள்ளதான் நாமும் வாழுகிறோம். அன்றைய திருச்சபை இருந்தது. அன்றைக்கு இந்த சபையை பொறுப்பெடுத்து நடத்தின தீமோத்தேயும் வாழ்ந்தார். அப்போ இந்த அஸ்திபாரத்துக்குன்னு ஒரு முத்திரை இருக்குன்னு நாம பார்த்தோம். அது என்னன்னா, எதை விட்டு விலகணுமா? அநியாயத்தை விட்டு விலகணும். அப்ப அநியாயம்னா என்ன பிரதர்னா, இங்க ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். அப்ப நான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவனா இருப்பேனானால், கிறிஸ்துவை சார்ந்தவனா இருப்பேனானால், இப்படிப்பட்ட குணலட்சணங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, விலகி வாழணும் அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த வசனங்களை நான் ஏன் சொல்றேன்னா, இங்க பாருங்க, அஸ்திபாரத்தை இந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் மறுபடி ரிமைண்ட் பண்றதுக்கு என்ன காரணங்கிறதுக்காக தான் இந்த வசனத்தை எல்லாம் நான் சொன்னேன். இந்த மாதிரி சிச்சுவேஷனை பார்த்து நீ உன் விசுவாசத்தை விட்டு விலகி போயிடாத. இவன் ஏன் கூட தானே ரட்சிக்கப்பட்டான், இவன் ஏன் கூட தானே சபைக்கு வந்தான், இவங்க நம்மளாம் ஒன்னாதானே இருந்தோம், இன்னைக்கு அவன் வாழலையா, அவன் வேற லெவலுக்கு போயிடலையா, அவன் அங்க இல்லையா? அஸ்திபாரத்தை பரிசோதிச்சு பாருங்க. அஸ்திபாரத்தை பரிசோதிச்சு பாருங்க. வளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா, கவனிங்க, இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ஆகிய நம்ம நிறைய நேரத்துல தடுமாறுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வளர்ச்சி, குரோத். அது விசுவாசனாலும் சரிதான், நம்முடைய மெட்டீரியல் பிளெஸிங்க்கு அடுத்ததான எந்த ஒரு காரியமா இருந்தாலும் குரோத் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம நிறைய நேரத்துல ரொம்ப அவசரப்படுறோம். நம்ம என்ன செய்யறோம்னா அவசரப்படுறோம். ஆனா வளர்ச்சி அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவலாவும் சரி அல்லது உலக பிரகாரமான நன்மைகளிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைவதுதான் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி. அல்லேலூயா. நாளுக்கு நாள் கர்த்தர் நம்மளை வளர்க்கணும், ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆனா அஸ்திபாரத்தை நம்ம மாத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வேணா வாழ்ந்துடும். எப்படிங்க? அஸ்திபாரத்தை நம்ம மாத்திக்கிட்டோம்னா எப்படி வேணா வாழலாம், எவ்வளவு நம்ம ஏன் பண்ணலாம். உலகத்துல நான் சொல்றேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பிரதர், இப்படி இருந்தீங்கன்னா நல்லது பிரதர், இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒரு முட்டாள்தனமான வேலை பிரதர் நம்ம சொல்றதுக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் யாருக்கு இருந்துச்சுன்னா தீமோத்தேயுக்கு இருந்துச்சு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, அப்பா எல்லாம் இருக்கு, நீ ஒருவேளை இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, நான் இருக்கக்கூடாதான்னு நீ என்கிட்ட கேட்கலாம். ஆகிலும் இப்படிலாம் இருக்கட்டும், ஆனாலும் நிலை பெயராத ஒரு அஸ்திபாரம் நமக்கு இருக்கு. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் எப்படி இருக்குதா? நிலைச்சிருக்கு. அதை யாராலும் தகர்க்க முடியாது, அதை யாராலும் மாற்ற முடியாது. எங்க சுத்தி வந்தாலும் திரும்ப திரும்ப நாம பார்த்த அதே இடத்துலதான் அந்த அஸ்திபாரம் இருக்கும். அந்த அஸ்திபாரத்தை யாராலும் என்ன செய்ய முடியாதுங்க? மாற்ற முடியாது. அந்த அஸ்திவாரத்தை யாரும் தகர்க்க முடியாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் போடப்பட்ட ஒரு அஸ்திவாரம் தான் அந்த அஸ்திவாரம். அல்லேலூயா. ஆகையினால ஒரு முகவுரையா நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. 1000 சொல்லு இப்படி இருக்குல்ல, இப்படி இருக்கு பத்தியா, நீ எல்லாம் சொல்றப்பா இவங்களை பார்த்து மாறிக்க, அவங்கள பார்த்து மாறிக்க, அந்த மாதிரி சவால்கள்லாம் நமக்கு வருந்தான். ஆனா அஸ்திபாரத்தை பாரு, உறுதியான அஸ்திபாரத்தை பாரு, அது மேல நாம நின்னோம்னா நம்முடைய லைஃப் ஸ்டைல்லாம் வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதை நான் தியானிச்சப்போ இந்த உறுதியான அஸ்திபாரம், தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் என்ன? இந்த அஸ்திபாரம் சொல்றாரு, தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல நீங்க ஹோல் பைபிள்லையும் குறிப்பா புதிய ஏற்பாட்டுல நீங்க படிக்கும் பொழுது அஸ்திபாரங்கிற விஷயத்துக்கு நிறைய ஆதாரங்களை கொடுத்திருப்பாரு. ஆனா நமக்கு இந்த போர்ஷன்ல, இந்த குறிப்பிட்ட பகுதியில பவுல் எதை அஸ்திபாரம்னு சொல்றாரு? திரும்ப சொல்ற, இந்த அஸ்திபாரங்கிற விஷயத்தை பைபிள்ல பல இடங்களை நீங்க படிக்கலாம். ஆனா இந்த குறிப்பிட்ட சிச்சுவேஷனுக்கு இந்த பகுதியில தீமோத்தேயுக்கு எதை ஒரு அஸ்திபாரம்னு சொல்றாரு அப்படின்னு நான் படிச்சப்போ ஒரு 3 காரியத்தை எனக்கு காட்டினார். நம்பர் 1, இந்த உறுதியான அஸ்திபாரம் என்ன அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது, இப்போ இந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகியால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அன்றையும் பாலித்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுக்கு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இப்ப நல்லா கவனிங்க. ஆகிலும் 1000 காரண காரியங்கள் இருந்தாலும், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம்
நிலைத்திருக்கிறது. இப்ப கேள்வி என்னன்னா, அந்த உறுதியான அஸ்திபாரம் என்னப்பா அப்படின்னு நாம கேட்டா, முதலாவது இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த 3 வசனத்துல ஒரு முக்கியமான வார்த்தையை பவுல் எழுதியிருக்கிறார். என்னன்னா, சுத்திகரித்து கொண்டால். எல்லாரும் சொல்லுங்க. ஓகேங்களா? அதை நான் சொல்றேன் விவரமா. சுத்திகரித்து கொண்டால். அப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், சுத்திகரித்து கொள்ளுதல், தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அது உண்மைதானங்க. அது நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கணுங்கிறது யாருடைய சித்தம்? அப்ப இங்க ஆண்டவர் முதலாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைச்சிருக்கு. ரைட்டுங்க. அஸ்திபாரம் எது? அப்ப ஆண்டவர் முதலாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, தேவனுடைய சித்தம் தான் ஒரு வாலிபனுக்கு உறுதியான அஸ்திபாரம். ஓர் பைபிள்லையும் தேவன் தம்முடைய சித்தத்தை ஒருவருக்காகவும் மாற்றி கொண்டதாக நம்ம பைபிள்ல படிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. தேவனிடத்துல இருக்கிற மாறாத ஒரு விசேஷம், மாறாத ஒரு அஸ்திபாரம் என்னன்னா அவருடைய சித்தம். அப்ப இந்த இடத்துல எதை சித்தம்ங்கிறாருன்னா, நானும் நீங்களும் நம்மளை சுத்திகரிச்சு கொள்றதா அவருடைய சித்தம். அல்லேலூயா. அதுதான் அவர் வாசிச்சாரு. இப்ப பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க, திரும்ப வாசிங்க. 20 இருந்து 20, 21 மட்டும் வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கணத்திற்கும் சில கணனிடத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, பாத்தீங்களா, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான். இப்ப எனக்கு தேவை, நான் பரிசுத்தமாக்கப்பட்ட. அடுத்ததுங்க, அடுத்தது எஜமானுக்கு உபயோகமானதும் எஜமானுக்கு உபயோகமான எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான. அதை விரும்புறவங்க எத்தனை பேரு? எந்த நற்கிரியும் செய்ய நான் ஆயத்தப்படணும். அல்லேலூயா. இந்த பூமியில துர்க்கிரியைகளுக்கு மத்தியில நற்கிரியைகள் செய்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்போ முதலாவதாக தேவனுடைய அஸ்திபாரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை குறித்த தேவனுடைய சித்தம். எந்த இடத்திலும் எங்கேயும் எங்க வச்சாலும் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில எதை காத்துக்கொள்ளணும்? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில, குறிப்பா நம்முடைய சிந்தையில, திருமணமானவர்களாய் இருந்தாலும் ஆகாத பிள்ளைகளாய் இருந்தாலும் நாம எல்லா இடத்திலும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும் விரும்புறாருன்னா, சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக, மூன்றாவது எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக, அதாவது எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருக்கணும். இப்போ இங்க ஒரு கதை, ஒரு ஓமை சொல்றாரு. என்னன்னா, ஒரு பெரிய வீட்டுல என்னென்ன பாத்திரம் இருக்கான் வாசிங்க. ஒரு பெரிய வீட்டுல 20 வசனம். பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு. இங்க பாருங்க, உங்களை பார்த்து கேட்கிற, தெளிவா சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் ஒரு வார்த்தை வருது இல்ல தம்பி? இவைகளை விட்டு. எவைகளை விட்டு? இப்ப இன்னைக்கு இந்த வசனத்துல இருக்கிற ஒரு தெளிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய வீடுமா, அந்த பெரிய வீட்டுல என்னென்ன பாத்திரம் இருக்கு? பொண்ணு, வெள்ளி, மண்ணு, மரம். 4 விதமான வெசல் இருக்கு. சொல்லுங்க பாப்போம், என்னென்ன? பொண்ணு, வெள்ளி, மரம், மண்ணு, மரம், 4 இருக்கு. இதுல எது கனமான பாத்திரம், எது கனவீனமான பாத்திரம்? கனவீனமான பாத்திரம் எதுன்னு சொல்லுங்க? மண்ணு. அதை விட கொஞ்சம் பெட்டர் எது? இது 2 பிரிக்கலாம். மீதி 2 கனமுள்ள பாத்திரம் எது? வெள்ளியும் பொண்ணும். இப்ப கிறிஸ்தவ உலகத்திலையும் வெளிப்படையா சொல்லணும்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் என்னன்னா, நீ வெள்ளி, நான் பொண்ணு, நீ மண்ணு, நான் மரம். இந்த பிரச்சனை நடக்குதா நடக்கலீங்களா? உங்களுக்கு தெரியும், நடந்துட்டு தான் இருக்கு. அது என்ன? பெற்ற தாளந்தின் அடிப்படையில நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன். கவனிக்கிறீங்களா? அப்படி சொல்றேன், பெற்ற தாளந்துகளின் அடிப்படையில. எப்பா, நீ மண்ணாயிரு, நீ மரமாயிரு, நீ வெள்ளியாயிரு, நீ பொண்ணாயிரு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ என்ன மாதிரி பாத்திரமா இருந்தாலும் ஏன் கான்செப்ட், நீ டெய்லி ஒன்ன சுத்திகரிச்சுக்கணும். அல்லேலூயா. இப்ப இங்க பாருங்களேன், கனமான பாத்திரமா இருக்கிறத கர்த்தர் நம்ம இடத்துல விரும்பல, அவருக்கு உபயோகமான பாத்திரமா மாறணுங்கிறது தான் தேவ சித்தம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? நீங்க படிக்கும் போது உங்களுக்கு டவுட் வரும், இவைகளை விட்டு அப்படின்னு ஒரு டவுட் வரும். எவைகளை விட சொல்றாரு? கனத்துக்காக இன்னைக்கு நிறைய பாத்திரங்கள் போராடுறத நீங்க பாக்குறீங்க. ஒருத்தர் போனா இன்னொருத்தர் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு நிறைய மீடியாவில் நடக்கிற போராட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும். கனம் என்னங்க? நம்ம மனோஜ் பிரதர் கனம் சிரிக்கிறாரு. கனம்
கனம். கனம்னா வெயிட் இல்ல, அதுவும் கனமான பாத்திரம். பிரதர் போடுங்க பிரதர். பிரதர் வர்றாரு, அவரு வர்றாரு, இவரு வர்றாரு, பேண்டு வாத்தியம் முழக்கம் பொன்னாடை மாலை கனம். இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறதா பாக்குறோம். நான் சொல்றேன் தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு நடக்கிற போராட்டம் என்னன்னா, யார் கனமான பாத்திரம்ங்கிறது நம்ம பிரச்சனை, தேவனுடைய பிரச்சனை இல்ல. நீ உபயோகமான பாத்திரமா இருக்கியாங்கிறதா முக்கியம். இன்னைக்கு இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தை நாம பார்க்கும்பொழுது நான் குற்றப்படுத்துற விமர்சிக்க எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனா எத்தனை பேர் தான் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும், அதாவது அப்படி விரும்புறாங்களே தவிர எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறாங்க இன்னைக்கு? கவனிக்கிறீங்களா? எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். இங்க பாருங்களேன், பிளீஸ் கவனிங்க. இப்ப அந்த பெரிய வீட்டுல எத்தனை பாத்திரம் இருந்துச்சு? திரும்ப சொல்லுங்களேன். 4 விதமான. என்னென்ன இருந்துச்சு? வெள்ளி, பொண்ணு, மண்ணு, மரம். ஓகேங்களா? இது 4க்குள்ள இப்ப போட்டி. பெற்ற தாளந்து பளபளப்பு இதை வச்சு ஒரு போட்டி. ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா நீ எனக்கு உபயோகமா மாறணும். ஏன்னா நான் திடீர்னு என்னுடைய பாத்ரூம்ல நான் மண்ணாலான பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு ஆசை வரும், இன்னைக்கு நாம பொன்னாலான பாத்திரத்துல குளிக்கலாமான்னு எனக்கு ஒரு ஆசை வரும். அப்ப நீ உனக்கு இடம் கொடுப்பியா என் வாழ்க்கையில? கவனிக்கிறீங்களா? எப்பயுமே நான் மரப்பாத்திரத்துல தான் ஏதாவது சமைச்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு திடீர்னு ஒரு ஆசை, வெள்ளி பாத்திரத்தை எடுத்து வச்சு இன்னைக்கு சமைச்சு பார்க்கலாமா அப்படின்னு தேவனுக்கு ஒரு ஆசை வரும். நான் வெள்ளி, நான் தங்கம், என்னை எங்க தெரியுமா வைக்கணும்? காரணம் என்ன தெரியுங்களா? கவனிங்க, என்ன விஷயம் தெரியுங்களா? எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். 2வது, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாகணும் அப்படின்னா வெள்ளி தான் கனத்தை இழக்கணும், பொண்ணு தான் கனத்தை இழக்கணும். நான் சொல்றது குழப்பமா இருந்தா சொல்லுங்க, திரும்ப சொல்றேன். இப்போ உங்ககிட்டயும் என்கிட்டயும் பொண்ணு பாத்திரமும் வெள்ளி பாத்திரமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, அதுக்குன்னு ஒரு மரியாதையை கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? ரைட். அதை எடுத்து எங்க போட மாட்டோம்? டாய்லெட்ல போட மாட்டோம். போடுவீங்களா சகோதரி? போட மாட்டோம். ஓகேங்களா? போட மாட்டோம். ஆனா எந்த நற்கிரியைக்கும், அந்த டாபிக் மனசுல வச்சுக்கோங்க, எதை செய்யும் அவர் என்ன கையில எடுக்கலாம்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எதை செய்யும் என்ன கையில எடுக்கலாம் ஐயா? எனக்கு இருக்கிற கணத்துக்கு, ஹலோ, எனக்கு இருக்கிற கணத்துக்கு என்னை எங்க மட்டும் தெரியுமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. நானே நினைச்சிருக்கிறேன், நினைச்சிட்டு தான் இருக்கிறேன். சில நேரத்துல வந்து போகுதம்மான்னு பாடுறாங்கல்ல, அது மாதிரி வந்து போகுது, போக வச்சிடறேன். எப்பா நான் நிக்கிற அஸ்திவாரம் முக்கியம், இதுல என்ன செய்யணும்? அநியாயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. வந்து போகுதம்மா. கவனிங்க. இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, வெள்ளி சொல்லுது, என்ன நீ எப்படி பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போலாம்? அப்ப இங்க என்ன? எந்த நற்கிரியைக்கு நீ ஆயத்தமா இருக்கணும்? எதுக்கு கூட்டாலும் இந்த பாத்திரத்தை எதுக்கு எடுத்து யூஸ் பண்ணலான்ற நிலைமைக்கு நான் வரணும்னா சுத்திகரித்து கொள்ளுதல். மறுபடியும் சொல்றேன், யாரா வேணா இருங்க, எவ்வளவு கிருப தாளந்து உள்ளவங்களா இருங்க, ஆனா அங்க இருக்கிற என்ன இதையும் கொஞ்சம், இதுக்கும் நான் கொஞ்சம் உபயோகப்படுத்துகிறேன், என்ன கையில எடுக்கும் பொழுது ஆயத்தமா இருக்கிறேன், என்னை பயன்படுத்துங்க, எந்த ஏரியாவில் நான் உமக்காக பணி செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு அந்த இறங்கி வருகிற மனநிலை எனக்கு உங்களுக்கு வேணும்னா சுத்திகரித்து கொள்ளுதலை தவிர நமக்கு வேற வழியே. அந்த சுத்திகரித்து கொள்ளும் பொழுது என்ன நடக்குது? அந்த தாளந்த குறித்ததான அந்த கிருபைகளை குறித்து, இப்ப என்ன எடுத்துக்கங்க, ஏதாவது எனக்குள்ள இருக்குன்னா அதோட அந்த பெருமை, எனக்குள்ள இருக்கிற அதை கொடுத்ததான அதிகப்படியான தீவிரம், இதெல்லாம் எடுத்து நான் வெள்ளி கிடையாது, ஆனா வெள்ளி தான், நான் இப்போ பொண்ணு கிடையாது, ஏன்னா வெள்ளியா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் என்னை எடுத்து எதற்கும் உபயோகப்படுத்த என் எஜமானுக்கு என் மேல அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஒரு மனநிலை நிறைய நேரத்துல நம்மளால அது வருது, ஆனா தக்க வைக்க முடியும். நடைமுறை பிரச்சனை. இப்ப ஆண்டவர் எனக்கும் நமக்கும் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? சுத்திகரித்து கொள்ளுதல் என்பது தேவ சித்தம். அப்ப ஒரு வாலிபனாக இந்த சமுதாயத்துல நாம் எங்க நிறுத்தப்பட்டிருந்தாலும் நாம நிற்கிற இடம் தேவ சித்தமா இருக்கணும். தேவ சித்தம். அந்த தேவ சித்தம்ங்கிறது தான் எனக்கான உங்களுக்கான முதலாவது உறுதியான அஸ்திவாரம். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த குறிப்பை நான் முடிக்கிறேன். ஒரு பெரிய வீடு, அப்படித்தானே சொல்றாரு ஃபர்ஸ்ட். எப்படி வீடா? ஒரு பெரிய வீடு. அந்த பெரிய வீட்டுல
பொன்னும் வெள்ளியும் மண்ணும் மரமுமான பாத்திரம் இருந்துச்சு. இதை நான் படிச்சப்ப ஆண்டைய ஞாபகத்துக்கு கொண்டு வந்த ஒரு வேத பகுதி, பாபிலோன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு. அந்த நாட்கள்ல வல்லரசாய் இருந்த எல்லா தேசங்களையும் ஆளுது பெரிய வீடு. அந்த பெரிய வீட்டுக்குள்ள அடிமைகளாக, அதாவது மண்ணாக மரமாக கொண்டு போகப்பட்ட பாத்திரங்களில் ஒருவன் தான் தானியேல். அல்லேலூயா. அன்னைக்கு அடிமைகள் வந்து வெள்ளி பொண்ணெல்லாம் கிடையாது. அன்னைக்கு அடிமைகள் வந்து அந்நிய தேசத்துல எப்படி இருப்பாங்கன்னா, மண்ணுக்கு ஒப்பா நடத்தப்படுவாங்க, மரத்துக்கு ஒப்பா நடத்தப்படுவாங்க. அவங்க மண்ணுதான், எதை சொன்னாலும் செய்யணும். அப்போ அந்த பெரிய வீடு அந்த பாபிலோன், அந்த பாபிலோனுக்குள்ள ஒரு மண்ணு பாத்திரம் போகுது. நிறைய பேர் போனாங்க. அதுல நம்ம தானியேலை மாத்திரம் எடுத்துக்குவோம். தானியேல் வந்து மண்ணாக அவர்களால் மதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு அடிமை, ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. ஆனா இந்த பிகினி அவன் அந்த பாபிலோனுக்குள்ள போகும் பொழுதே தன்னுடைய இருதயத்துல ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்தானா. எடுத்து வாசிங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ராஜாவின் போஜனத்திலும் வருது பாருங்க, தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனத்தில் என்ன செய்தானா, வேண்டிக் கொண்டான். இப்ப நல்லா கவனிங்க, நீங்க இந்த கான்செப்டுக்குள்ள இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மண்ணு மரம் வெள்ளி பொண்ணு எதுவா வேணா இருக்கலாம். இப்ப அதுக்கான உதாரணம் ஒரு பெரிய வீடு. எதுங்க? பாபிலோன். அந்த பெரிய வீட்டுக்குள்ள பல மண்ணாலான, பொன்னாலான, வெள்ளியாலான, மரத்தாலான பாத்திரங்கள் இருந்துச்சு. இதுல குறிப்பா இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்ட அடிமைகள்ல ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா தானியேல். அவன் ஒரு அடிமை, ஒரு மண்ணை போல அந்த அவன் வந்து உள்ள போறான். அவனுக்கு மதிப்பு மரியாதை, அவனுக்கு எவ்வளவு கிருபாவரங்கள் இருந்தாலும் கூட அங்க பெருசா அவன் என்ன படல. அவனோட திறமைகள் வெளிப்பட்ட பிறகுதான் ராஜா எடுத்து அவனை பயன்படுத்துகிறத பாக்குறோம். நீங்க நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உள்ள போகும் பொழுதே தானியேல் தன்னை சுத்தமா வச்சுக்கணும்னு முடிவெடுத்தாரா, அவருடைய வரம் கிருபை எல்லாம் ராஜாவுக்கு தெரிஞ்சு அவரை உயரமா வச்ச பிறகு அவர் இந்த முடிவெடுத்தாரா? பதில் சொல்லுங்க, சொல்லுங்க. நான் சொன்ன கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? உள்ள போகும் போதே அந்த முடிவு எடுத்தாரா, இல்ல இவருக்குள்ள இருக்கிற அந்த விசேஷ ஞானம், அந்த புதை பொருள்லாம் விளக்குற ஒரு திறமை இருந்த பிறகு இவனை உயர்த்தின பிறகு அந்த முடிவு எடுத்தாரா? இந்த பிகினிங் உள்ள போகும் பொழுதே ராஜாவின் போஜனத்தினால, அவர் அருந்தும் திராட்சை ரசத்தினால நான் என்ன தீட்டுப்படுத்திக்க மாட்டேன். Who I am, நான் யாருன்னு தெரியும். இன்னைக்கு நான் அடிமையா இருந்தாலும் நான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி, நான் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு ஜனம். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் யெகோவா. எனக்கு ஒரு பட்டணம் இருக்கிறது, அது எருசலேம். கவனிக்கிறீங்களா? எனக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சகல குழப்பங்களின் மத்தியிலும், ஜாதி ஜனங்களின் மத்தியிலும் நான் வாழுவதற்காக எனக்கென்று ஒரு புத்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மனநிலை எல்லாம் அவனுக்கு இருந்தபடினால அந்த பெரிய வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அவர் தன்னுடைய இருதயத்துல உறுதியான தீர்மானத்தை எடுத்தான். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ரைட். இப்ப புரியுதுங்களா இந்த கான்செப்ட் உங்களுக்கு? அப்ப எதை நிறைவேற்றினா தேவனுடைய சித்தம் என்ன? நான் அந்நிய தேசத்துல இருக்கலாம். இன்னைக்கு படிக்க தூர தேசத்துக்கு போற பிள்ளைங்க, வேலைக்கு தூர தேசத்துல போற பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல சபையிலிருந்து அதே ஒழுக்கத்தை காத்துக் கொள்ளுகிறார்களா? படிக்கிறதுக்காக அந்நிய தேசங்கள், அந்நிய பட்டணங்களுக்கு எல்லாம் வெளியெல்லாம் போறாங்க. அப்போ அது ஒரு பெரிய வீடு, ஒரு 10 ரூம் கொண்ட ஒரு 2 ரூம் கொண்ட வீட்டுல நான் என்ன செய்யறேன்னு என் அம்மா வந்து உள்ள பாத்துரலாம், என் அக்கா வந்து நான் என்ன அந்த ரூம்குள்ள செய்யறேன்னு பாத்துரலாம். ஆனா 10 ரூம் 15 ரூம் கொண்ட ஒரு பெரிய வீட்டுக்குள்ள ஏதோ ரூமுக்குள்ள நான் இருக்கிறேன், நான் என்ன செய்யறேங்கிறது யாரும் வந்து பாப்பா? யாரும் பார்க்க மாட்டாங்க. கவனிக்கிறீங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு பெரிய வீடுன்றாரு எடுத்தவன, பெரிய வீடு. இந்த பெரிய வீட்டுல நான் எப்படி வேணா வாழலாம். அந்நிய தேசத்தில் இருக்கிறேன், என்ன அடிமையா வித்துட்டாங்க, எனக்கு தேவனுடைய கான்டாக்ட் கிடையாது, கையில பிரமாணம் கிடையாது, எதுவுமே கிடையாது, எப்படி வேணா வாழ்ந்துடலாம்ப்பா. ஆனால் இந்த தாவீது இஸ்ரவேலை விட்டு வெளியே வந்த பிறகும் கூட தன்னுடைய வாழ்க்கையில அவன் எதை காத்து கொண்டான்னா பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அல்லேலூயா. எங்க வச்சாலும், வேலைக்காக எங்க போனாலும், படிப்புக்காக எங்க போனாலும், ஃபேமிலியா கிட்டா எங்க போனாலும் என் தேவன் ஒருவர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. கவனிக்கிறீங்களா? நான் ஆராதிக்கிற ஒரு தேவன் எப்பொழுதும் என்னை பார்க்கிறார், நான் ஒரு அஸ்திபாரத்தின் மேல நிக்கிறேன்.
அந்த அஸ்திபாரத்தினுடைய முத்திரை என்னன்னா, நான் ஒவ்வொரு நாளும் அநியாயத்தை விட்டு விலகணுங்கிற சிந்தை யாருக்கு இருக்கோ அவங்க மண்ணா இருந்தாலும், பொண்ணா இருந்தாலும், வெள்ளியா இருந்தாலும், மரமா இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நான் எந்த இடத்துல இருந்தாலும் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா இருக்கணும், அவ்வளவுதான். எந்த நற்கிரியும் செய்ய என்ன கர்த்தர் கையில் எடுக்க நான் அனுமதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு எங்க பயன்படுத்தினாலும், மேல பயன்படுத்தாலும் சரிதான், கீழான லெவல்ல என்ன பயன்படுத்தினாலும் நான் அவர் கையில இருக்கிற பாத்திரமா இருந்துட்டு அது எனக்கு போதும். அப்ப அதுக்கு எது முக்கியம்? அதுதான் தேவ சித்தம்னு தெரிஞ்ச பிறகு இனி வருகிற நாட்கள்ல கர்த்தர் நம்மளை பல இடங்கள்ல கொண்டு போவார், உயர்த்துவார், வேலை சொல்ல அங்க இங்க எங்க போனாலும் நீங்க நிற்க வேண்டிய உறுதியான அஸ்திபாரம். எல்லாம் தேவ சித்தத்தை தாண்டி போயிட்டாங்க, எல்லாம் தேவ சித்தத்துக்கு மாறாத்தான் நடக்குது. ஏன்? இன்னைக்கு இச்சைகள் கூட தேவ சித்தம் என்று பிரசங்கிக்கப்படுகிறது. திரும்ப சொல்றேன், இச்சைகள் கூட தேவ சித்தம் என்று பிரசங்கிக்கப்படுகிற கொடுமையான காலத்துல நாம வாழ்றோம். அப்ப நாம என்ன செஞ்சிடக்கூடாது? வஞ்சிக்கப்பட்டு, அப்பா அதெல்லாம் இருக்கலாம், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் ஒன்று இருக்கிறது. தேவ சித்தம் அதுதானா? நான் இதை செய்ய வேண்டும் என்பது தேவ சித்தமானு கேட்டு 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 ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய மனதை பழக்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்திலையும் யாருக்கு முன்னாலும் நம்ம தேவனை விட்டு கொடுக்க மாட்டோம். ரெண்டாவது, அவருக்கு உபயோகமான பாத்திரமாவே கடைசி வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இதை கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப ஒரே ஒரு கான்செப்ட், ரைட் பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு முன்னாலே தெரியும். இப்ப பிரச்சனை என்னன்னா, என்னை பத்தின தேவ சித்தத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இதான பிரச்சனையே. அது உண்டா இல்லைங்களா? என்னை பத்தின தேவ சித்தம்னா என்ன? நான் என்னதான் செய்யணும்? ஒரு பெரிய வீட்டுல வச்சிருக்கிறீங்க, ஒரு சபையில வச்சிருக்கிறீங்க, சரீரமாகிய அந்த சபையில நான் ஒரு அங்கமா இருக்கிறேன். என்னுடைய ரோல் என்ன? என்னுடைய பார்ட் என்ன? என்ன கொடுத்த தேவ சித்தம் என்ன? அதை நான் அப்படி கேட்டேன். ஆண்டவரே, நான் நிக்க வேண்டியது உங்க சித்தம்ங்கிறீங்க, அதுதான் அஸ்திபாரம்ங்கிறீங்க. அந்த சித்தத்தை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நான் என்ன செய்யணும் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரொம்பவே பழக்கப்பட்ட, ரொம்ப ரொம்ப பேசி பேசி கிழிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எடுத்து வாசிங்க. அருமையான தானியேல்லே தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தானியேல்னா, 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 9:2 வாசிங்க. தப்பா சொல்லிட்டனோ? தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் சொல்றேன், சொன்னா உங்களுக்கு புரியும். ஏதாவது தெரிஞ்சுக்கிட்ட? புஸ்தகம். இப்ப அந்த தானியேலை எடுத்துக்கங்க. தானியேலுக்கு இல்லாத ஒரு சுப்ரீம் பவர் ஒண்ணுமே கிடையாது. எதை சொன்னாலும் பட்டு பட்டுன்னு உடைச்சு இதான் அதுக்கு அர்த்தம்னு. அவருக்கு ஜெபம் பண்ணா உடனே பதில் வந்துடும். தடைகளை தாண்டி பதில கொண்டு வந்து காபிரியேல் தூதன் கொடுத்துருவான். உங்களுக்கு தானியேலை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்ல. அவ்வளோ ஒரு 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 ஞானம், ஒரு புத்தி, ஒரு விவேகம், ஒரு பரிசுத்த அந்த தேவ ஆவியினுடைய நிறை எல்லா உடைய மனுஷன் தரிசனங்களால் அறிந்து கொண்டன்னு சொல்லல, புஸ்தகங்களால் அறிந்து கொண்ட. உங்களுக்கு பைபிள் ரெகுலரா வாசிக்க தெரிஞ்ச ஒரு நபரா நீங்க இருப்பீங்களானா, பைபிள் ரீடிங் உங்க வாழ்க்கையினுடைய அங்கமா இருக்குமானா, உங்களுக்கான தேவ சித்தத்தை நீங்க தெல்ல தெளிவா புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. புஸ்தகங்களால் நீங்க புரிஞ்சுக்கோங்க. தானியேல் புக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. தானியேல் நியாயப்பிரமாணத்தை படிக்கணும், எரேமியா புஸ்தகத்தை படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அவர் ரொம்ப மெச்சூர்ட் ஆனாலும், ரொம்ப பொட்டன்சியல் ஆனாலும் எல்லா கிருபையும் இருக்கு. நான் தரிசனத்தினால தெரிஞ்சுக்கிட்டேன், நான் சொப்பனத்தினால நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தேவதூதன் மேல இருந்து சொன்னாரு. அவர் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கவனிங்க, இங்க பாருங்களேன், பாபிலோனுக்குள்ள இருக்க போறது எத்தனை வருஷம்? பர்மனண்டா இங்கே நான் இருந்திருந்தேன்னா எனக்கு எதுக்கு அஸ்திபாரம்? நான் என் லைஃப் ஸ்டைல மாத்திக்கினேன். இனிமே நான் இஸ்ரவேலுக்கு போற வேலை எனக்கு கிடையாது. கொண்டாந்து விட்டுட்டாரு, இதான் உன் வாழ்க்கைன்னு விட்டுட்டாருன்னா, நான் பாபிலோன்ல ஒருத்தனா, நான் பாபிலோனியனா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, உனக்கான நேரம் 70 வருஷம் தான். இந்த 70 வருஷம் முடிஞ்ச பிறகு நீ திரும்ப எருசலேமுக்குள்ள நீ வரணும், திரும்ப நீ சொந்த பூமிக்கு நீ வரணும், திரும்ப உன் காணியாட்சிக்கு நீ வரணும். இது அந்நிய தேசம். அப்போ கவனிங்க, என்னைக்கா இருந்தாலும் நான் திரும்ப என் சொந்த தேசத்துக்கு போகணுங்கிற விசுவாசம் அவனுக்கு இருந்ததுனாலதான் தன்னை சுத்தமா வச்சுக்கிட்டான். அல்லேலூயா.
நான் சொல்ற கான்செப்ட் புரியுதுங்களா? இங்கே இருக்க போறதா இருந்தா எனக்கு பரிசுத்தம் தேவையில்லைங்க. பாபிலோனுக்குள்ளே நான் வாழ்ந்துறதா இருந்தா எனக்கு எதுக்கு ஜெபம், ஆராதனை, பாட்டு? இங்க அந்நிய தேவர்கள் தான். இங்க யெகோவா தேவனுக்கு வேலை கிடையாது. இங்க அந்நிய கலாச்சாரம். எப்படி வேணா யாரு கூட வேணா வாழ்ந்துட்டு போலாம். ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு 70 வருஷம் மட்டும்தான். கோரேஸ்னு ஒருத்தன் வருவான். அவன் கடைசி வருஷத்துல வந்து உங்க எல்லாரையும் விடுவிப்பான். நீங்க எல்லாம் அணி அணியா திரும்ப என்ன செய்வீங்க? என்னோட சொந்த தேசத்துக்கு நீங்க வருவீங்க. அந்த எண்களை எரேமியா சொல்றாரு, எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வருவதாக. கலந்துராதீங்க, கலந்துராதீங்க, யாரோடையும் கலந்துராதீங்க. அப்போ இங்கே வாழ்றதா இருந்தா எனக்கு எதுவுமே வேணாம். ஆனா எனக்கு இது தற்காலிகம் தான். திரும்ப நான் எங்க போறேன்? எருசலேமுக்கு போறேன். திரும்ப நான் யார் ஆராதிக்க போறேன்? கர்த்தர் ஆராதிக்க போறேன். திரும்ப நான் வாசஸ்தலத்தை நான் பார்க்க போறேன். அப்படிங்கிற அந்த தெளிவு எதுல இந்த தானியலுக்கு கிடைச்சதுன்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிச்ச போதுதான் 70 வருஷங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். அப்ப இது தெரிஞ்ச பிறகு நான் அந்நிய தேசத்துல என் இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாது, வாழக்கூடாது. இது நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்போ எதனால் அறிந்து கொண்டார் தேவ சித்தத்தை? புஸ்தகங்களால். அப்போ நமக்கு நிறைய கிருபை, நிறைய வரம், வல்லமை எல்லாம் இருக்கட்டும், இன்னும் தருவார் ஆண்டவர். ஆனா நீங்க எவ்வளோ ஆண்டு நம்மளை பயன்படுத்தினாலும் இந்த வேதத்தை உங்களை விட்டு ஒரு நாளும் பிரிக்காதீங்க. புரியுதோ புரியலையோ, ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தோட நேரத்தை செலவழிங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு வேதத்தை வாசிங்க. உங்கள் வாழ்க்கையில வாசிப்ப, வேத வாசிப்ப ஒரு அங்கமாக நீங்க மாற்றி கொள்ளுங்க. படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் படிச்சுட்டா அது நமக்கு புரிஞ்சிடாது. ஒரு நாள் படிச்சுட்டா ஒரு நாளும் புரியாது. ஒரு நாள் படிச்சுட்டா எனக்கான தேவ சித்தம் என்னன்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாரத்தை உள்ள கொண்டு வருவார். சில வசனங்களின் மேல கண்ணை கொண்டு போவார். சில கேரக்டர் மேல கர்த்தர் கண்ணை கொண்டு போவார். சில சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளோட கண்ணை நடத்துவார். ஏன் திரும்ப திரும்ப இதை குறித்தே என்கிட்ட பேசுறார்? திறந்த உடனே ஏன் அந்த பகுதி வந்து விழுது? யார் பேசினாலும் ஏன் அதையே திரும்ப திரும்ப பேசுறாங்க? இந்த வார்த்தை ஏன் திரும்ப திரும்ப எனக்கு நேரா வருதுன்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த வசனத்தோட நீங்க மூழ்கணும். கவனிக்கிறீங்களா? அந்த வசனத்தோட நீங்க என்ன செய்யணும்? மூழ்கணும். அதனால உங்களுக்கு தாழ்மையா தயவா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வேத புஸ்தகத்தால் மட்டுமே நாம் தேவனுடைய சித்தத்தை விளங்கி கொள்ள முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்ப நம்ம என்னோட இந்த ஊழியத்துல இங்க பாருங்க, பல கட்டங்களை தாண்டி வந்திருக்கேன். நான் நிறைவடைஞ்சிட்டேன், பெரிய ஊழியக்காரன்லாம் நான் சொல்ல, ஏதோ என் பலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஊழியத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா ஒவ்வொரு கட்டத்தையும் நான் தாண்டி வரும் பொழுது, இன்னைக்கு நான் வெளிப்படையா சொல்றேன், யாராவது ஒரு ஊழியக்காரரு உன் அழைப்பு இதுதான்ப்பான்னு அடிக்கடி 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 என்ன ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பான். 4 நாளைக்கு முன்னால ஒரு பெரிய ஜெப ஊழியத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்துறதுக்கு. சமீபத்துல திருச்சியில நடத்தினாங்க. இப்ப விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்துறதுக்கு ஒரு பெரிய ஜெப கூட்டத்துக்காக ஒரு பிரேயருக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப நெய்வேலியில இருந்து ஒரு மூத்த அண்ணன் போன் பண்ணி ஒரு கீ பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நிறைய காரியங்களை பேசணும். அப்ப திடீர்னு பேச்சு மாதிரி என்கிட்ட வந்து என்ன பண்றாருன்னா, என் அழைப்பை பத்தி அவர் பேசுறாரு. என் அழைப்பை பத்தி பேசுறாரு. நீ உன்னை எப்படி நினைக்கிறேன்னு தெரியல தம்பி, ஆனா உன் மேல இருக்கிற அபிஷேகம் இதுதான். கர்த்தர் உன்னை இப்படிதான் நடத்துறது நான் எல்லா இடங்களையும், ஏன்னா பலமுறை அவர் என்னை உபயோகப்படுத்தி இருக்கிறாரு. உன் மேல இருக்கிற அந்த அனாயிட்டிங் நான் பாக்குறேன். எப்பயுமே உன்னோட அபிஷேகத்தை விட்டு நீ விலகாத, யாருக்காக அதை விட்டு கொடுக்காது, இந்த ஓட்டத்தை தொடர்ந்து நீ குழப்பிக்காத. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் என்ன வேற எதுக்காவது அழைச்சிருக்கிறாரா? அதை செய்ய இல்ல, உன்னோட அழைப்பு இதுதான். நீ 1000 பேரை வந்து உன்னோட ஊழியத்துக்கு நீ பேனர்ல போட்டுக்கலாம், ஆனா உன் காலிங் இதுதான்ப்பா. ஏன்னா பல கட்டங்களை கடந்து வரும் பொழுது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பல நபர்கள் திரும்ப திரும்ப இதுதான் ஓட்டம் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு கர்த்தர் இந்த பைபிள்ல சில பாரங்களை கொடுத்து, சில வார்த்தைகளை கொடுத்து, இதன்படி நீ போ அப்படின்னு கொடுக்கும் பொழுது அந்த வசனத்தின் அடிப்படையில சில மூத்த அண்ணன்மார்கள் மூலமா கர்த்தர் என்ன செய்யறாரு, அதை உறுதிப்படுத்துறாரு. ஆனா அவங்களா சொல்லல. ஏற்கனவே எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பின் அடிப்படையில அதை எனக்கு என்ன செய்யறாங்க, அப்பப்போ சொல்லி ஜாக்கிரதையாயிரு, சரியா போதி, சோர்ந்து போகாத, எதுக்கும் நீ வந்து கலங்காத, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அப்ப ஏன் இது எப்படி நமக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, முதலாவது நம்மோடு கூட பேசுகிறார், அதற்கு பிறகு பிறரை கொண்டு நம்மோடு கூட அதை என்ன செய்யறாரு, உறுதிப்படுத்துறார். அதனால இந்த முதலாவது வாலிபர் கூடுகையில உங்களிடத்துல நான் தாழ்மையாக தயவாக சொல்ற ஒரு வார்த்தை, பைபிள் ரீடிங்கும் பிரேயரும் உங்க வாழ்க்கையில அத்தியாவசியமான ஒண்ணு.
தெரிஞ்ச காரியம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, ஒரு நாள் விட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கையில ஜெபமும் ரொம்ப குறிப்பா வேத வாசிப்பும் இல்லாம வெளியே போகாதீங்க. இந்த வேத வசனத்தினாலதான் உங்க மனசை நீங்க அமைதிப்படுத்த முடியும், உங்க கொந்தளிப்பை நீங்க அடக்க முடியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஜபத்துல நான் சொன்ன மாதிரி நமக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கொடுக்கிறது எதுனா தேவனுடைய வசனம். அல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேல நமக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். ஏன் இப்படி இருக்க கூடாதா? அந்த அந்த ஞானமானது நம்ம மேல அமரும் பொழுது நமக்கு ஒரு பெரிய பீஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு வரும். அதன் அடிப்படையில நாம எடுக்கிற முடிவுகள் ஆரோக்கியமா இருக்கும். அதனால ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். முதலாவது அஸ்திபாரம் தேவ சித்தம். அல்லேலூயா. தேவ சித்தம் அது என்ன? சுத்திகரித்துக் கொள்ளுதல். அதுக்குதான் இந்த தானியேலை எடுத்தேன். எனக்கான தேவ சித்தத்தை நான் எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கிறது? மூத்தவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கலாம், ஒரு தவறும் கிடையாது. நல்ல முதிர்ச்சியின் அடிப்படையில, பழக்கத்தின் அடிப்படையில நம்ம ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல தானியேலை போல நீ ஏன் உன்னை சுத்திகரிச்சுக்கணும் அப்படின்னா புஸ்தகங்களால் அதை அந்த மனுஷன் என்ன செய்தாராம்? அறிந்து கொண்டாராம். அடுத்து இருக்கிற 2 காரியத்தை ஒரு 10 நிமிஷத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப 2வது, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அப்ப 2வது இந்த தேவனுடைய அஸ்திபாரம் என்ன அப்படின்னா 23, 24 வாசிங்க. முதலாவது தேவ சித்தம், 2வது 23, 24. அதாவது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23, 24. சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு இடையிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவரும் போதக சமத்திலும் தீமையை சகிக்கிறவனா இருக்கிறார். 2வது என்னன்னா சாந்தம், போதக சாமர்த்தியம். 3வது என்னங்க? தீமையை சகித்தல். இது என்னன்னா மனோபாவம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா மனோபாவம். இன்னொரு விதத்துல சொன்னா சுபாவம், நம்முடைய குணம். 2வது, ஒரு வாலிபனாக இந்த அந்நிய கலாச்சாரத்தின் மத்தியில ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா நாம மாறணும்னா நிற்க வேண்டிய அஸ்திபாரம் எதுன்னா தேவனுடைய சுபாவம். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய சித்தம், 2வது தேவனுடைய சுபாவம். உங்களுக்கு ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒட்டுமொத்த பைபிள்லையும் தேவன் தம்முடைய சுபாவத்தை யாருக்காகிலும் மாற்றி கொண்டது உண்டா? ஈவன் தான் குமாரனுக்காகவே மாத்திக்கல. அப்படித்தானே இருக்கு பைபிள்ல. தான் சொந்த குமாரன் பாடுபடும் பொழுதே தன்னுடைய மனதை அவர் ஒரு நாள் என்ன செய்யல? தன் குமாரனுக்காக அவர் மாற்றிக்கொள்ளல. அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார்னு இதுக்கு முந்தின அதிகாரத்துல அவர் சொல்றார் பவுல். தம்மை தாம் ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டார். இந்த பூமியில ஆண்டவராகிய நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த காரியத்துல பிறரோட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார்னா அவரோட ஆட்டிடியூட், அவரோட மனோபாவம், அவருடைய சுபாவம். ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும், ஒரு வாலிபனா இருந்தாலும், ஒரு கிறிஸ்துவ விசுவாசியா இருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா சாந்த குணம். சாந்த குணம்னா என்னங்க? அது கிறிஸ்துவனுடைய ஒரு ஆட்டிடியூட், ஒரு மனோபாவம். அப்ப 2வதாக நம்மை கோபப்படுத்துகிற, எரிச்சல் படுத்துகிற, தொல்லைப்படுத்துகிற பலவிதமான கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள நாம போகும் பொழுது நாம எந்த அஸ்திபாரத்தின் மேல நம்மளை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா தேவனுடைய சுபாவத்தினால நம்மளை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. 2வதா நம்ம நிற்க வேண்டிய ஒரு அஸ்திபாரம் என்னன்னா தேவனுடைய சுபாவம். தேவனுடைய சுபாவம். நீங்க வீட்டுல போய் இதுக்கான கிராஸ் ரெஃபரன்ஸ் மோசேயினுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்க. வசனம் எடுக்க வேண்டியதில்லை. எத்தனையோ முறை அவன் தன்னோட வாழ்க்கையில என்ன பண்ணான்? அவன் கோபப்படத்தக்கதான எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கிற ஒரு பெரிய சாட்சி, பூமியில அவனை போல ஒரு சாந்த குணமுள்ள ஒரு மனுஷனை நாம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்படின்னு சாந்த குணத்துக்கு ஒரு காலத்துல அவன் ரொம்ப முற்கோபி. கவனிக்கிறீங்களா? தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்திற்காக என்ன செய்தான்? ஒரு எகிப்தியனை வெட்டி கொண்டு புதைச்சிட்டான். ஆனா காலங்கள் கடந்து போகும் பொழுது வனாந்தரத்திலே கர்த்தர் அவனை வைத்து அவனை சாந்த சொரூபியா கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சாந்த குணம் என்பது தேவனுடைய சுபாவம். 2வதா இந்த அந்நிய பூமியில இந்த எபேசு பட்டணத்துல ஊழியம் செய்கிற தீமோத்தேயுவே எல்லாரும் இப்படி மாறிட்டாங்க, நான் ஏன் என்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள கூடாது? மாற்றக்கூடாது. ஏன் மாற்றக்கூடாது? தேவன் மாறாதவர். அவருடைய சுபாவமே தாழ்மை,
அவருடைய சுபாவமே சாந்தம், அவர் சண்டை பண்ண மாட்டாரு, அவர் பொறுமையானவர், அவர் அன்புள்ளவர். அப்ப அந்த அஸ்திவாரத்தின் மேல நாம நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணுங்க, உறுதியாக கட்டி காப்பாற்றி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக கடைசியாக இப்ப நம்ம வாசிக்கிறது என்னன்னா 25-26 அதே அதிகாரத்துல 2 தீமோத்தேயு 2 சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனதிரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெரிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க. அதுலயும் வருது பாருங்க, சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். 25ஆம் வசனத்துல சத்தியத்தை அறியும்படி. அல்லேலூயா. அவ்வளவுதான், முடிச்சுட்டேன். சத்தியத்தை அறியும்படி. அப்ப மூன்றாவதாக, இதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும் ஆர்டர் படி, ஆனா வசனத்தின்படி பின்னால இருக்கிறதுனால மூன்றாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு வாலிபனாக, ஒரு ஊழியராக, ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக நாம சமுதாயத்துல நிற்க வேண்டிய மூணாவது அஸ்திபாரம், தேவனுடைய அஸ்திபாரம் என்னன்னா அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய அஸ்திபாரம். அந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய பிடிக்கப்பட்டிருக்கிறவர்களை நாம் என்ன செய்யணுமா, சாந்தமாய் உபதேசித்து மயக்கம் தெளிய வச்சு அவங்களை நாம கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்ப மூன்றாவதாக ஆண்டவர் யாருக்காகவும் எவருக்காகவும் மாற்றிக்கொள்ளாத, மாற்றக்கூடாது, நிலை பெயராத ஒரு அஸ்திபாரம் இந்த பூமியின் மேல கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா நம்மட கையில இருக்கிற தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை நாம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 16ல இருந்து வாசிங்க. 16. சீரியரான வீண் பேச்சுகளுக்கு விலகி அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாக அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். அவர்களுடைய வார்த்தை, அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை, அரிப்பிளவைனா லைக் கேன்சர். ஓகேங்களா? கேன்சர் எப்படி ஒரு சரீரத்துல பரவுதோ அந்த மாதிரி பரவும். இமேனையும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, இப்படி எல்லாம் நிறைய பேருடைய விசுவாசம் கவிழ்க்கப்படுது, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைச்சிருக்கு. இப்ப இங்க அவர்களுடைய வார்த்தைன்னு ஒரு காரியத்தை பயன்படுத்துறாரு. இவங்க யார் அப்படின்னா விசுவாசத்தை விட்டு விலகி போனவங்க, சத்தியத்தை மறுதளிச்சவங்க, கவனிக்கிறீங்களா, தன் இஷ்டத்துக்கு வாழுகிறவங்க, வேறொரு அஸ்திபாரத்தின் மேல நின்றுகிட்டு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறவர். அவர்களுடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யக்கூடாதான், நாம அவர்களுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்னவா மாத்தக்கூடாதான், அஸ்திபாரமா மாத்தாம தேவனுடைய வார்த்தையை தான் நாம் என்ன செய்யணுமா, அஸ்திபாரமா மாற்றணும். ஏன்னா அவர்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அரிப்பிளவையை போல, ஒரு கேன்சர் ஆனது சரீரத்துக்குள்ள எப்படி வேகமாய் ஊடுருவி பரவுகிறதோ அப்படி போல அவர்களுடைய வார்த்தை, விழுந்து போனவர்களுடைய வார்த்தை, விசுவாசத்தை விட்டு விலகி போனவங்களுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை, கேன்சர் எப்படி ஒரு சரீரத்தினுடைய அவயவங்களை அரித்து கெடுக்கிறதோ அதுபோல விசுவாச வாழ்க்கைய இந்த ஒழுக்கம் இல்லாமல் வாழுகிற இப்படிப்பட்ட கூட்டத்தாருடைய வார்த்தை நம்முடைய விசுவாசத்தை அந்த கேன்சரை போல அரிச்சிரும் அப்படின்னு சொல்லி தீமோத்தேயு என்ன செய்யறாருங்க, எச்சரிக்கை கொடுக்கிறார். அதனால அப்பா நீ மூணாவதாக இந்த பட்டணத்துல நிக்க வேண்டிய உறுதியான அஸ்திபாரம் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அஸ்திபாரம், அதுதான் நிலை பெயராத அஸ்திபாரம். அப்போ தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் என்னன்னு 3 காரியத்தை சொன்னேன். ஒன்று தேவனுடைய சித்தம், 2வது தேவனுடைய சுபாவம், 3வது தேவனுடைய வார்த்தை. இந்த 3 அஸ்திபாரத்தை தான் இந்த அதிகாரத்துல தீமோத்தேயுக்கு பவுல் வலியுறுத்தி சொல்றார். இதன் மேல நின்னு நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்ப்பா, அப்போ எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ள பாத்திரமா நீ இருப்ப அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறத நாம பார்ப்போம். நாமும் கூட இந்த முதலாவது வாலிபர் கூட்டத்துல அப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை எடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே எழும்பி நின்று ஆண்டுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து இறுதி ஜெபத்தை நீங்க தான் செய்யணும். நான் ஒரு சின்ன ஒரு நடத்துதல், அப்படியே ஆண்டு கண்களை மூடி கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, நம்ம யாரையும் விமர்சிக்கல, ஆனா அதே நேரத்துல நாம நிற்க வேண்டிய ஒரு தகுதியுள்ள ஒரு இடம் இருக்கிறது. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது.
தேவன் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிற இந்த வார்த்தைக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கலாம். இந்த கலாச்சாரங்கள் தவறாய் போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எப்படியும் வாழலாம், எப்படியும் உபதேசிக்கலாம், எப்படியும் நடக்கலாம், எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லி இணங்க பண்ணுகிற கடுமையான சூழ்நிலைகளின் மத்தியில தீமோத்தேயுவுக்கு பவுல் சொன்ன அந்த ஆலோசனையை போல இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். எல்லாம் சரிதான், எல்லாம் கரெக்ட் தான் பார், ஆகிலும் என்னுடைய உறுதியான அஸ்திவாரத்தை நோக்கி பார். நான் என்னுடைய சித்தத்தை யாருக்காகவும் எவருக்காகவும் மாற்றிக்கொள்ளவில்லை. நான் என்னுடைய சுபாவத்தை யாருக்காகவும் எவருக்காகவும் மாற்றிக்கொள்ளவில்லை. நான் என்னுடைய வார்த்தையை யாருக்காகவும் எவருக்காகவும் மாற்றிக்கொள்ளவில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே. இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல ஒரு மெத்தன போக்கை கொண்டு வரக்கூடிய ஏராளமான எண்ணங்கள் நம்மை சூழ இருக்கிறது. நாமும் கூட சில நேரங்களில் சோர்ந்து போகலாம். நம்முடைய சூழ்நிலை, போராட்டம், நம்முடைய பிரச்சனைகளை கண்டு சூழ்ந்து போகலாம். ஆகிலும் கர்த்தர் இன்றைக்கு நம்ம எச்சரிக்கிற ஒரு காரியம், முதலாவது வாலிபர் கூடுகையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, அவருடைய உறுதியான அஸ்திபாரமாகிய அந்த தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் செய், தேவனுடைய சுபாவத்தை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள், தேவனுடைய வார்த்தையின் மேல் ஒவ்வொரு நாளும் உறுதியாய் உன்னை நிலைநிறுத்திக் கொள். அப்பொழுது உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். உன்னை உனக்கு மட்டுமல்ல அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் இனி வரும் காலத்தில கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். உன் பலவீனங்களை மாற்றுவார், உன் சோர்வுகளை மாற்றுவார், உன் இயலாமைகளை கர்த்தர் மாற்றுவார். உன்னை தம்முடைய வல்ல ஆவியினாலே நிரப்பி தானியேலுக்குள்ளே காணப்பட்ட அப்படிப்பட்ட வரங்களினால் வல்லமைகளினால் ஆண்டவர் உன்னை நிரப்பி ஆசீர்வதிப்பார். தேவன் தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து இந்த சபையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். அவர் சிறிய ஜெபத்தை செய்த பிறகு இறுதி ஜெபத்தை யாராகிலும் ஒரு வாலிப தம்பி செய்யுங்க. கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இந்த திருச்சபையினுடைய இந்த முதலாவது வாலிபர் கூட்டத்துக்காக அடியான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை பாடி ஆராதிச்சு உங்க வார்த்தைகளை தியானித்து இருக்கிறோம். இந்த நாளில் இந்த சத்திய வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை இந்த சத்திய வசனத்தினால் நீங்க ஆசீர்வதிங்க. வெள்ளி பாத்திரமாக, பொன் பாத்திரமாக, மர பாத்திரமாக, மண் பாத்திரமாக இன்றைக்கு கணத்திற்காக போராடி கொண்டிருக்கிற ஜனங்களின் மத்தியிலே, வாலிபர்களின் மத்தியிலே, இந்த திருச்சபையில குறிப்பா இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் மாறு. எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமுள்ள பாத்திரமாய் இருக்கட்டும் என்று அடியான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபையும் தேவ பலனும் உடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. தேவ கரம் எல்லா போராட்டமான சூழ்நிலைகள், பாவ சூழ்நிலைகளுக்கு அன்பு தம்பிமார்களை தங்கச்சிமார்களை விலக்கி பாதுகாக்கும்படி ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துக்குள்ள நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா சர்வ அதிகாரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.